வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கல்யாண வீட்டு வத்த குழம்பு. அன்னைக்கு அங்கே சாப்பிட்ட அதே டேஸ்ட், அதே மனம், அதே நிறத்தோடு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கலாம். வத்த குழம்பு பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வரமல்லி 2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து. இதை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு தான் வறுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. ஆறிய பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சு அதில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கணும். முதல்ல ஒரு கையளவு சுண்டவத்தலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பேனில் இருக்க ஆயிலையே குழம்ப தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை பொரிய விடணும். 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். குழம்புலேருந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடணும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிடணும், இல்லைனா கருகிடும். இப்போது 2 டம்ளர் தண்ணீர் விட்டு கரைச்சி எடுத்த புளியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி கொதிக்க விடணும். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். அரைச்ச வத்த குழம்பு பொடியையும் சேர்த்துக்கணும். 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறோம். மீதி இருக்க பொடியை எடுத்து வச்சிட்டிங்கன்னா காரக்குழம்பு புளிக்குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்து எடுத்து வச்ச சுண்ட வத்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பொடி போட்ட பிறகு குழம்பு திக்காக மாற துவங்கும். 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது எதற்காக சேர்க்குறேன்னா குழம்புல அதிகமாக இருக்கிற புளிப்பு காரம் இதெல்லாம் ஈக்குவல் ஆகிடும், டேஸ்ட்டும் கிடைக்கும். ஃபைனலாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் கருவேப்பிலை கொஞ்சமும் சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனா போதும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ட அதே வத்த குழம்பு இப்போ நம்ம வீட்லேயும் இருக்கும். இந்த குழம்பு 1 வாரம் வரை கெட்டு போகாது. சாதத்தோடு சேர்த்து அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இந்த குழம்ப செய்த அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இந்த சுண்ட வத்தல்லாம் நல்லா ஊறி டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.